மனிதர்களுக்கு எதிர்த்து போராடத் தொடங்கிய கரீஷ் ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கு பூனைகளை திரட்டத் தொடங்கினார். பூனைகள் விடுதலைக்காக ஒரு படையணியை உருவாக்குவதற்கான அவரது யோசனையை பெரும் வரவேற்பை பெற்றது. கரீஷ் தனது படையின் பயிற்சி முகாமை வன்னிக்காடுகளுக்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தான். வன்னிக்காடே அதிர்ந்து பூனைகள் படை எதிர்பார்த்ததை விட சிறப்பான செயலாற்றின. 5 பூனைகள் சேர்ந்து ஒரு பனை மரத்தையே வளைத்தன. ஆனால் வீரன் கரீஷ் ஒருவனே பாகுபலி போல் அந்த பனை மரத்தை வளைத்தார். கரீஷ் பலத்தில் விவேக பட அஜித் போல இருந்தார். பண்ணும் காரியங்களில் துப்பாக்கி பட விஜய் போல துடிப்பாக இருந்தான். இது அவனது பூனைப்படைக்கு பெரும் உற்சாகம் அளித்தது. ஆனால் கொரில்லா போர் முறையால் மட்டும் ஒரு ஒழுங்கமைப்பான படையணியை உருவாக்க முடியாது என்பதை வீரன் கரீஷ் நன்காக புரிந்து வைத்திருந்தார். அவ்வேளையில் யாழ்ப்பாணத்தில் பிரபலமான பூனைகள் மார்ஷியல் ஆர்ட் இயக்கத்தினை தொடங்கினதை டைம்லெஸ் நரேட்டிவ்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலம் அவர் அறிந்து கொண்டார்.